ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சினிமா மேன் இதுதான் என்னோடய யூடியூப் சேனல். இப்போ தான் புதுசாக ஆரம்பிச்சிருக்கேன். இந்த யூடியூப் சேனலில் நான் ரெகுலராக வீடியோ போடலான்னு இருக்கேன். அது எந்த மாதிரி வீடியோ போடலாம் அப்படின்னா, இந்த ரியாக்ஷன் வீடியோலாம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா எனக்கு வந்திருக்கு. ரியாக்ஷன் வீடியோனா எந்த மாதிரினா, ட்ரெய்லர், சாங்ஸு, இந்த அனௌன்ஸ்மெண்ட் வீடியோலாம் போடுவாங்களே, அதெல்லாம் வந்து ரியாக்ட் பண்ணி அது எப்படி இருக்குது அப்படின்றத என்னோட சங்கீத ஸ்வரங்கள் ஆனஸ்ட் ஒப்பீனியனாக உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும், உங்கள் கூட சொல்லிக்கணும், உங்களோட டிஸ்கஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நான் சொல்ல வரேன். ஃபஸ்ட்டு ஹிப்ஹாப் தமிழாவோட புருஷன் தப்பாக்குதுண்ணா டேய் அப்படி இல்லடா அப்படிங்கிற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வீடியோவில் நான் பார்க்க போகிறேன். அதில் வந்து நம்ம 3 டிராகன்ஸ் இருக்காங்க, சுந்தர்சி, விஷால், ஹிப்ஹாப் தமிழா. ஹிப்ஹாப் தமிழா அப்படின்னாலே எனக்கு பர்சனலாக தலைவர் தான் ஞாபகம் வருவார். ஏன்னா எனக்கு ஹிப்ஹாப் தமிழாவை தெரியும்னா தலைவர் மூலியமாக தான் தெரியும். அந்த அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை. இல்லைன்னா எனக்கு ஹிப்ஹாப் தமிழா யாருன்னு தெரிஞ்சுனுக்காரா? சரி சரி. என்னன்னா என்னோடய ஃப்ரெண்டு தான், இவரும் வந்து ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காரு, எம்எஸ் முனி FF. ஃப்ரீ ஃபயர் கேமிங் எல்லாம் அதில் அது ஒரு காலம், இந்த காலமும் வரும். கம்பேக் கொடுக்க மாட்டுறாரு, கொஞ்சம் கேட்டு கம்பேக் கொடுக்க சொல்லுங்கள். யாருக்குமே தெரியாது, வீடியோ பார்த்து யாருக்குமே தெரியும். சரி ரைட்டு. அதுக்கப்புறம் சரி வீடியோக்குள்ளே போகுமா? போகலாம், பார்க்கலாம். நீங்கள் நல்லா தான் பண்ணி வச்சுருக்கேன். அப்பெல்லாம் ஒன்றும் பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை, ஸ்டார்ட் பண்ணலாம். எடுத்து ப்ளே பண்ணுங்க, நான் ப்ளூடூத் கனெக்ட் பண்ணிக்கிறேன். பாடா போடான்னு தானே சொல்லுவேன், இன்னைக்கு என்ன புதுசாக வாங்க ஃபஸ்ட்டு இல்லை போதும் போதும். யோகி பாபு சீரியல் இருக்காரு. இங்க பாருங்க, புருஷனா இருக்கிறது முக்கியம் இல்ல. மறைக்காதீங்க, முக்கியமான டயலாக். புருஷனா இருக்கிறது தான் முக்கியம். புரியுதாத்த? தொடரும். சீரியலா? சார் நீங்களா? வெளியில மழை வர மாதிரி இருக்கு, அதான் உங்க துணி நெஞ்சிட கூடாதுன்னு என் கையாலே எடுத்துக்கோங்க. பாருங்க எவ்வளவு பெரிய ஹீரோ, மழை வர மாதிரி இருக்குதுன்னு நம்ம துணியை எடுத்துட்டு வராரு. நீங்களும் இருக்கீங்களே. விடுங்க பாவம், வேலை செய்யட்டும். இப்போதான் நம்ம சீரியல் பார்த்தேன். செம்ம எமோஷனல் டயலாக் சார். ஒரே ஒரு தடவை அதை நேர்ல சொல்லி காட்டுங்க நோ 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 ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், எனக்காக. புருஷனா இருக்கிறது முக்கியம் இல்ல, புருஷனா இருக்கிறது தான் முக்கியம். கேட்டுக்கங்க பாஸ், நான் ஒன்றும் சொல்லி தரல பாஸ், டைலாக் தான் சொல்லி காட்டினேன். ஆனா அது அவருக்கு 100% பொருந்தும். என்னங்க சும்மா நிக்காம நம்ம ஹீரோ சாருக்கு கொஞ்சம் டீ அது கொண்டு வாங்க. அப்படி நாட்டு சக்கரை ஆட் பண்ணிடுங்க. சரி. ஐயோ சேனலே மாறிடுச்சு. விடுங்க, சுச்சுவேஷன் கேட்டு பாட்டுதான். எனக்கு ரொமான்டிக் சாங்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். பால்கோவால செஞ்ச பணியார் மாதிரியே இருக்காளே. என்ன சத்தம்? டீல போட இஞ்சி தட்டிட்டு இருக்காமா? டெய்லி இப்படிதான் டீ போடுவீங்களா பாஸ்? அப்படியே ஷெல்ஃப்ல இருந்து ஏலக்காவை நசுக்கி போடுங்க. அவன் ஏற்கனவே சீக்கிரமா போட்டுக்கிறான்.
என்னப்பா கடாய்க்குள்ளே போட வேண்டிய கேரக்டர் காதுக்குள்ளே போட்டுனுக்குற. ஓ, ஜன்னலா? ஐயோ, இந்த சாமர்த்தியம் கூட இல்ல. இதையும் நானே பண்ணணுமா? சார், என்ன பண்றீங்க? பேசிட்டு இருக்கோமா? விக்கல் நின்னுருச்சா? ஹார்ட் பீட் நின்னுடுச்சா? நீ போமா. எதை சொன்னாலும் நம்புது. சாருக்கு சக்கரை அளவா போடுங்க, ரொம்ப வேணாம். அரை ஸ்பூன். வேணாம், கால் போடுங்க. கால் போட சொன்னா காலிலே போடுறானே. சாரி ஹீரோ சார், டீ எல்லாம் கொட்டிடுச்சு. ஃப்ரெஷ்ஷாக போட்டுட்டு வரேன். எக்ஸ்கியூஸ் மீ. புருஷனாக இருக்கிறது முக்கியம் இல்லை, புருஷன் பொறுமையாக இருக்கிறது முக்கியம். God bless you. நீங்க ஏன் சார் கிச்சன் பக்கம் போனீங்க? பாருங்க, தக்காளி சார் தெரிச்சிருக்கு. தக்காளி சாரா? அவன் மாசா இருக்கிறான், இது லூஸா இருக்குது. ஆனா நல்ல பீஸா இருக்குது. இன்னும் கிச்சன்ல என்ன பண்றீங்க? க்ளீன் பண்ணிட்டு இருக்கமா. எப்படி இருக்கு தம்பி? பா தமன்னா சூப்பர். டீசர் எப்படி இருக்குன்னு கேட்டா டீசர் சூப்பர்ண்ணே. டைட்டில் கொஞ்சம் சாஃப்டா இருக்கு. சாஃப்டா? புருஷன் 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 சாஃப்ட். அது புருஷன் இல்லடா, புருஷன். புருஷன். அண்ணா இது சூப்பர்ண்ணே. இதுதான் முதல்ல சொன்னேன். ஆனா இந்த மாடலேஷன்ல சொல்லேண்ணே. டைட்டில் ஓகேல சூப்பர். பாட்டு போடுற வழி பாரு. டேய், அடுத்த வாரம் ஷூட்டிங் சாங் வேணும். அடுத்த வாரம் படத்துக்கு கர்ணம் பல்லவில கரெக்டா இருக்கும்ல. ஒரே பாட்டுல 8 பல்லவி 43 கர்ணம் வேற மாதிரி பண்ணுவோம். ஓகே, இப்போ தமிழா கன்னி சொல்லுங்க, எப்படி இருந்துச்சு? எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. ஆனா இந்த படத்து பேர்லயே வந்து பாட்டு போடுறாங்க பத்தியா, அங்க நிக்கிறாங்க எல்லாரும். நம்ம டிஎஸ்பி ஆரம்பிச்சு விட்டது கங்குவா. இதுக்கு முன்னாடி நம்ம இப்போ தமிழா பண்ணியிருக்காரு ஆம்பல. அது மாதிரி அந்த படத்து பேரு நல்லா இருந்துச்சு. ஓகே தான். எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு எனக்கு வந்து இந்த லியோதாஸ் ஞாபகப்படுத்துன மாதிரி இருந்துச்சு. அந்த பக்கம் காமா ஒரு பார்த்திபன், இந்த பக்கம் பயங்கரமான ஒரு லியோ. இந்த மாதிரி இந்த பக்கம் காமா ஒரு புருஷன், இந்த பக்கம் பயங்கரமான ஒரு புருஷன். அதான் நல்லா இருந்துச்சு. விஜய் படம் எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், வந்தாதான் தெரியும் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நான் ஆக்சுவலா ட்விட்டர்ல பார்த்தேன், சந்தானமெல்லாம் அந்த படத்துல நடிக்கிறாங்க அப்படின்னு. எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. இப்போ வந்து நடிச்சா நல்லா தான் இருக்கும். நடிச்சா நல்லா கம்பேக்கு நல்லா தான் இருக்கும். சந்தானம் சந்தானம் விஷால் இவங்கெல்லாம் சேர்ந்தாலே எந்த அளவுக்கு காமெடியா இருக்குன்னு ஆம்பளையிலே பார்த்துருப்போம். அந்த எல்லாமே நல்லா இருந்திருக்கும். அதுல ஆம்பளை படம் ஓடலைங்கிறதே என்னால நம்ப முடியல. ஃப்ளாப்ன்றதே நம்ப ஒரு முடியல. மாதிரி ஜாலியான படம் அது. இப்ப ஒரு ரீவாச் பண்ணலாம் அந்த படத்தை, மறுபடியும் கூட சாங்காகவே அந்த படத்துக்கு போலாம்னா பாத்துக்கலாம். சாங்ஸ் எல்லாமே உண்மையாவே நல்லா இருக்கு அந்த படத்துல. அந்த ரீமிக்ஸ் பண்ண சாங் கூட நல்லா இருந்திருக்கும். இப்ப நம்ம கேட்டோம்ல அந்த சாங் கூட பாரு, இப்ப கூட அந்த வைப் வந்து ஒரு மாதிரி, அந்த சாங் வரும்போது ஒரு மாதிரி வைப்பா தான் இருந்துச்சு. தலைவன் இதுலயாவது கம்பேக் கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். ஹிப்ஹாப் தமிழா எனக்கு தெரிஞ்சு இந்த நம்ம விஜய் அஜித் இவங்க கூட எல்லாம் ஒரு படம் பண்ணிருந்தா நல்லா இருக்குமோன்னு நினைச்சேன். அது கடைசி வரைக்கும் நிறைவேறாமலே போயிடுச்சு. அது ஒன்றும் ஹிப்ஹாப் தமிழான விஜயோட ஒரு பாட்டு மட்டும் ஒர்க் பண்ணி பாட்டு அதை கட்டில பக்கம் வந்து அந்த சாங் வந்து ஓகே, அது பண்ணணும். அது நல்லா இருந்துச்சு. அது நம்மளோட ஃபேவரட்டா இருந்துச்சு அந்த டைம்ல. அது ரிஷா ரைட்டு. அப்புறம் ஹிப்ஹாப் தமிழாவோட அந்த மீசிய முறுக்கு 2 அது வந்து நான் ரொம்பவே வெயிட் பண்றேன். அதுல இல்லாம இதுவும் அந்த டூ ஃப்ரெண்ட்ஸ் அந்த கான்செப்ட்ல தான் இந்த படமும் இருக்க போகுது, மீசிய முறுக்கு 2வும். அதுல வந்து ஹிப்ஹாப் தமிழா தம்பியா அர்ஷத் கான் நடிக்கிறதா ஒரு பஸ் ஒன்று கேள்விப்பட்டேன்.
படம் யார் நடிச்சாலும் கண்டிப்பாக பாப் தமிழா படம் தான் கேரண்டியாக போகலாம். கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும். கண்டிப்பாக அதுக்கும் ரியாக்ஷன் வீடியோ போடலாம். கண்டிப்பாக அனௌன்ஸ்மெண்ட் எதுனா விட்டாங்கன்னு நல்லா இருக்கும். போஸ்டர் மட்டும் விட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அந்த படம் எல்லாருக்கும் கம்பேக்காக இருக்கும்னு நினைக்கிறேன். விஷால், சுந்தர்சி, ஹிப்ஹாப் தமிழா எல்லாருக்கும். ஹிப்ஹாப் தமிழா கம்பேக் தான், பட் இருந்தாலும் சொல்கிறேன் ஒரு பேச்சுக்கு. சுந்தர்சிக்கும் கம்பேக் தான். இப்போ அரண்மனை 4 நல்லா தானே போச்சு. நல்லா தான் போயிட்டு இருக்கு. இதுக்கு மேலே நல்லா போனால் நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறோம். இப்போ மூக்குத்தி அம்மன் 2 வேறு வரப்போகுது. மரண வெயிட்டிங். கண்டிப்பாக ஆனால் இந்த ட்ரெய்லர் நல்லாவே இருந்துச்சு. பார்க்கலாம், கண்டிப்பாக தேட்டரில் போய் பார்க்குற மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபேமிலி ஆடியன்ஸோட போய் பார்க்குற மாதிரியான படமாக தான் இருக்கும். கண்டிப்பாக ஃபேமிலி ஆடியன்ஸ் போயிடலாம் சொல்லிட்டு. அது நம்ம சுந்தர்சி படம்னாலே கொஞ்சம் அந்த 18+ தூக்கில் தான் போடுவாப்புல. அப்போ மசாலாலாம் கொஞ்சம் அள்ளி விட்டுருவாப்புல. ஓகே, இப்போ வேற என்ன ட்ரெய்லர் பார்த்துச்சு, அனௌன்ஸ்மெண்ட் ப்ரோமோ பார்த்துட்டோம். நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.